வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 7ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன சொல்லியுள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் ஒருமுக நிலை என்று கூறலாம். ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சியின்மையும் தவறான மன நிலையில் இருந்து உருவாகிறது. வாழ்க்கை என்பது பாடங்களின் தொடர். சிலர் அவற்றை கற்றுக்கொள்வதில் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தூய்மையானவர்களாகவும் நல்ல அறிவு உடையவர்களாகவும் முழு மகிழ்ச்சி உடையவராகவும் மாறுகிறார்கள். மற்றவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள், தங்களை பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்கள் தம்மை தூய்மையற்றவர்களாக உணராதவர்களாக மகிழ்ச்சியற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது உளஞ்சார் ஒற்றுமையாகும். ஒருமுக நிலைப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கை பாடத்தை தொடராக நாம் கற்றுக்கொள்வோம் என கூறி பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். In single word we can say unified in acrostic, useful unified we can say in acrostic, useful, notional, intuitive fervor, informed, energized director. Every form of unhappiness springs from a wrong condition of mind. Life is a series of lessons. Some are diligent in learning them, and they become pure, wise, and altogether happy. Others are negligent and do not apply themselves, and they remain impure, foolish, and unhappy. Happiness is mental harmony. You can say it in acrostic: unified, useful, notional, intuitive, fervor, informed, energized, director. தமிழ் மொழியில் ஒருமுக நிலை என ஒருமுகமாக மகிழ்ச்சியுடன் நாளும் நல்ல வாழ்க்கை பாடத்தினை கற்றுக்கொள்வோம் என கூறி, விடாமுயற்சியுடன் கற்றுக்கொள்வோம் என கூறி இந்த மார்ச் 7ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.